ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கார்த்திக் அவர் பிளான் பண்ணுற மாதிரியே சிவனாடியையும் முத்துவேலையும் பஞ்சாயத்தில் போலீஸில் ஒப்படைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயில் நகைகளை திருடின கேஸுக்காக. அதை தான் இப்போ ஒரு ப்ரோமோவாக பார்க்க போகிறோம். கார்த்திக் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நம்ம மயில் வாகனத்தை சிங்கு கெட்டப்பில் சிவனாடிட்டையும் முத்துவேல்கிட்டையும் அனுப்பி அவருக்கு மூலமாக 5 கோடி தாரேன், கோயில் நகையை திருடித்தா அப்படிங்கிற மாதிரி ஆசையை காட்டி, இதனால் முத்துவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவனாடியும் முத்துவேலும் கோயிலில் உள்ள நகைகளை திருட போகிறாங்க. அங்கே ஏற்கனவே நம்ம கார்த்திக் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிசிடிவி கேமரா மூலமாக சிவனாண்டியும் முத்துவேலும் தான் இந்த நகை திருட்டுக்கு காரணம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ப்ரூஃபு ரெடி ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவரை நேராக நம்ம மயில் வாகனத்திட்டையே நகைகளை கொண்டாந்து கொடுத்து அமௌண்ட்டை வாங்குறதுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ கார்த்திக் அந்த வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாரு. இதை பார்த்த முத்துவேலும் சிவனாண்டியும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. நம்மளை பிளான் பண்ணி திட்டம் போட்டு நம்மளை கவுத்துட்டாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல்கிட்ட சொல்கிறான். முத்துவேலும் என்னடா மகனே இப்படி ஆகிப்போச்சு, நம்மளை இப்படி மாட்டி விட்டாங்களா அப்படின்னு சொல்கிறான். அங்கே பஞ்சாயத்தில் வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் காமிச்ச உடனே முத்துவேலையும் சிவனாண்டியும் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறதுக்கு பஞ்சாயத்து ஒத்துக்கிட்டாங்க. போலீஸையும் வர சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் இவங்க தொல்லை இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கார்த்திக்கிட்ட சொல்கிறாரு. கார்த்திக்குமே அதுக்காக தான் இவங்கள மாட்டி விட்டோம், இனிமேல் நம்ம மாமாவை கூப்பிட்டு வந்து எப்படியாவது நல்லபடியாக கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.